வைகோ மாதிரியான ஆட்களுக்கு ஒரு அரிப்பு இருக்கு. என்ன அரிப்பு அப்படின்னு கேட்டா, திமுகவை காயப்படுத்த வேண்டும் என்கிற அரிப்பு. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தாவேக ஆட்சியை கலைக்க நினைக்கிறார் ஸ்டாலின். இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான பொய். வைகோவுக்கு இந்த புரோக்கர் வேலை செய்யறது வழக்கமான வாடிக்கை. இப்போதும் அதை செய்யறாரு. காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுல்ல, அதனால இவங்க பிஜேபி கிட்ட போயிடுவாங்க. அப்படியெல்லாம் அடிமாட்டு விலைக்கு தன்னை விற்பனை செய்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருந்ததில்ல. விஜய்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இணக்கமான போக்கை உருவாக்குவதற்கு மீடியேட்டர் வேலை, புரோக்கர் வேலை யாரு செய்யறா? வைகோ செய்துகிட்டு இருக்காரா? ஜனநாயகத்தின் வழி நின்று ஒரு இயக்கம் நசுக்கப்படுவதை, ஒரு மாநில கட்சி ஒடுக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வலுவான எதிர்ப்பை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செஞ்சுட்டு வந்துச்சு. காங்கிரஸ் என்ன கொடுக்குச்சு? பாஜக காரனுக்கு அள்ளு விட்டுறோம்னா, பாஜக காரனுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னா அது யாரால கொடுக்க முடியும்னா திமுகவால தான் கொடுக்க முடியும். ராகுல் காந்தியை தூக்கி போட்டாங்க சார். ராகுல் காந்திக்காக அன்னைக்கு குரல் கொடுக்க எந்த கதர் சுக்காயாவது வந்தானா திமுக தான் அன்னைக்கு களத்துல நின்னுச்சு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட வெற்றி கழகத்திலிருந்து முதன்மை செயலாளர் திரு வல்லம் வசீர் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற சச்சரவு இன்றைக்கும் ஓய்ந்த பாடில்லை. இந்த நிலையில பாஜக திமுக கூட்டணி தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசவும் எழுதியும் தொடங்கியிருக்கிறார்கள். இரண்டு நரேட்டிவ் இன்றைக்கு நமக்கு எதிர இருக்கு. எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக? திராவிட முன்னேற்ற கழகம் சித்தாந்தத்தின் வழி வந்திருக்கிற அமைப்பு என்பதை எல்லோரும் அறிவார்கள். அது எந்த காரணத்தை கொண்டும் ஒருபோதும் தன்னுடைய கொள்கை எதிரியோடு சேர்ந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. 96 கூட்டணி அமைச்சிருக்காங்க பாஜகவோடு, நம்ம இதை மறந்துடக்கூடாது அப்படின்றாங்க. எடுத்துறவங்க இதையே மேற்கொள்றாங்க. அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்க குறுக்கிட்டுட்டீங்க. 1996 தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா, வைகோ, வாழப்பாடி ராமமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்தார்கள். மூப்பனாரும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து மதசார்பற்ற அணியைத்தான் தமிழ்நாட்டில் கட்டினார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல் என்னவென்று சொன்னால், மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று சொல்லி வாஜ்பாய்க்கு நெருக்கடி கொடுத்தார் அம்மையார் ஜெயலலிதா. வாஜ்பாய் அதற்கு இணங்க மறுத்த காரணத்தால் வாஜ்பாய் அரசை கவிழ்ப்பதற்கு எல்லா வகையிலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் அம்மையார் ஜெயலலிதா. உண்மையிலேயே வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அன்றைக்கு வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது வாஜ்பாயோடு பக்கத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வைகோ, ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதன் பிறகு தன்னுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த ஒரு பரிதாபம் கலைஞருக்கு இருந்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அவர்களினுடைய பாதையில் பயணிக்க விடக்கூடாது. என்ன செய்வது என்று கலைஞர் யோசித்தார். அப்போதுதான் அந்த மினிமம் காமன் புரோகிராம் என்று சொல்லப்படுகிற குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி எதை நிறைவேற்றுவதற்காக அதிகாரத்துக்கு வந்ததோ, அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்ததோ, அதை நிறைவேற்ற முடியாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடிவாளம் போட்ட தலைவர் கலைஞர்ங்கிறத மறந்துடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னங்க நோக்கம்? ராமர் கோயில் கட்டுவது பிரதான நோக்கம். இரண்டாவது என்ன நோக்கம்? அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது. மூன்றாவது என்ன நோக்கம்? காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது. அப்ப இந்த மூன்றையுமே செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த மினிமம் காமன் புரோகிராம்ல இதற்கு கடிவாளம் போட்டு வாஜ்பாய் ஆட்சி காலம் 2004ஆம் ஆண்டு நிறைவு பெறுகிற வரை இது மூன்று குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி பேசாமல் வாய்மூடி இருந்ததற்கு காரணம் கலைஞர் என்று சொன்னார். அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பதற்கு கலைஞர் எடுத்த முயற்சியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றேன். இப்ப வாஜ்பாய் காலத்தில் இருந்த சூழல் பாரதிய ஜனதா கட்சியிலும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இல்லைங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுல்ல, அதனால இவங்க பிஜேபி கிட்ட போயிடுவாங்க. அப்படியெல்லாம் அடிமாட்டு விலைக்கு தன்னை விற்பனை செய்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருந்ததில்ல. அடிமாடா காரியில ஏறி போற இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி நினைப்பவர்கள் யார்? அப்படி எழுதுறவங்க யார்? அப்படி பேசுறவங்க யார்? அவர்களுக்கான உள்நோக்கம் என்ன? இல்ல, நான் வெளிப்படையாவே பேசுறேன் சார். அண்மையில தன்னுடைய கட்சி நிகழ்ச்சி ஒண்ணுல வைகோ தான் பேசினாரு.
பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தாவேக ஆட்சியை கலைக்க நினைக்கிறார் ஸ்டாலின்னார். இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான பொய். வைகோவுக்கு இந்த புரோக்கர் வேலை செய்யறது வழக்கமான வாடிக்கை. இப்போதும் அதை செய்யறாரு. தான் எதை செய்கிறோமோ அதை மற்றவர்கள் செய்துவிடக் கூடாதுங்கிற பதைப்புல மற்றவர்கள் மீறி சேற்றவாறு இறைப்பாரு. இப்ப அவருடைய புத்தகம் ஒண்ணு டெல்லியில போய் ரிலீஸ் பண்ண போறாரு. அவர் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் என்பதனுடைய தொகுப்பு. அவர் நாடாளுமன்றத்துக்கு யாரால போனாரு? அவர் போன அத்தனை முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் போனார். ஒரே ஒரு முறைதான் அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்றார். அதுவும் நீடிக்கல, ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு நம்ம இப்ப பேசணும். அதன் பிறகு அவர் நாடாளுமன்றத்துக்கு போனதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவால, திராவிட முன்னேற்ற கழகத்தால அனுப்பப்பட்டார். இதுதான் அவருடைய நாடாளுமன்ற ஹிஸ்டரி. இப்ப அதற்கு அணிந்துரை அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது அண்ணனும் அணிந்துரை கொடுக்குறாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை இப்ப யாரை வச்சு செய்யறாருன்னா, ராகுல் காந்தியையும் விஜயையும் வச்சு செய்யறாரு. இதுக்கு யார போய் கூப்பிடுறாருன்னா, சிபி ராதாகிருஷ்ணனை போய் கூப்பிடுறாரு. சிபி ராதாகிருஷ்ணனை ஏங்க கூப்பிடுறீங்கன்னா, அவர் குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றாரு. சரிங்க, குடியரசு துணைத் தலைவர் பிஜேபி காரர் தானே, அவரையே உங்க புத்தகத்தை ரிலீஸ் பண்ண கூப்பிடுறீங்க, அதான் ராகுல் காந்தி வராரு அப்படின்னா, தன்னுடைய கட்சி சகாக்கள்கிட்ட என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசோடு இணக்கமாக விஜய் போகணும்னு நினைக்கிறாரு, ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதுக்கு நாம தான் அவர்களுக்கு அந்த பாதையை சமைக்கிறோம்னு கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, வைகோவை ஆச்சுதுங்களா? நேற்றைக்கு என்ன பண்றாரு? ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அழைக்கிறதுக்கான முயற்சி. நேற்று போய் என்ன பண்றாரு? நிர்மலா சீதாராமன் அம்மையாரை போய் சந்திக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்திச்சுட்டு அவங்க கிட்ட என்ன பேசிட்டு வர்றாருன்னா, நாங்க ராகுல் காந்தியை வச்சு புக் ரிலீஸ் பண்றோம், விஜய் வராருன்னு நீங்க நினைக்காதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும், திமுக ஆட்சி மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அணுகுமுறை கிடைக்கும், அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். நீங்களோ அல்லது உங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் யாராவது ஒருவர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அழைப்பை விடுத்துட்டு நேற்றைக்கு வர்றாரு. இப்போ விஜய்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இணக்கமான போக்கை உருவாக்குவதற்கு மீடியேட்டர் வேலை, புரோக்கர் வேலை யாரு செய்யறா? வைகோ செய்துகிட்டு இருக்காரு. ஆனா வைகோ என்ன சொல்றாரு? திமுக பாஜகவோடு நெருங்குது, பாஜகவோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுல ஆட்சியை கலைக்க பாக்குதுன்னு சொல்றாரு. சரி, ஓகே, அவருடைய வாதம் ஏற்புடையதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அனைத்து கட்சியினுடைய கூட்டம், அனைத்து கட்சியினுடைய கூட்டத்துல திமுகவும் பங்கேற்குது. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்குது. ஆனா மம்தா பானர்ஜி இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு வெளியில போறாங்க இல்லையா, அவங்களை அழைச்சிருக்கிறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. இதற்காக மாநில நலனை நீங்கள் நசுக்க பார்க்கிறீர்கள், மாநில கட்சிகளை நீங்கள் ஒடுக்க பார்க்கிறீர்கள், இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு அங்க முதல்ல சண்டமாரதம் செய்து விட்டு வெளியில வந்தது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப பாஜகவோடு இணக்கமா போறதுன்னா எங்க மாநில பிரச்சனையாது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா, திமுகவினுடைய பிரச்சனையாது? இல்ல, எங்கோ இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசினுடைய பிரச்சனை. மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் என்ன அவ்வளவு பெரிய நெருங்கிய நண்பர்களா? அதுவும் கிடையாது. ஆனாலும் ஜனநாயகத்தின் வழி நின்று ஒரு இயக்கம் நசுக்கப்படுவதை, ஒரு மாநில கட்சி ஒடுக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வலுவான எதிர்ப்பை அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பதிவு செஞ்சுட்டு வந்துச்சு. காங்கிரஸ் என்ன புடுங்குச்சு? காங்கிரஸ் எங்க போச்சுன்னு கேட்கிறேன். காங்கிரஸ் ஏன் அன்றைக்கு அந்த வேலையை செய்யல? நீங்க தானே இந்தியா கூட்டணியில இருக்கீங்க, திமுக இந்தியா கூட்டணியில இருக்கா? காங்கிரஸ் தானே சார் இந்தியா கூட்டணியில இருக்கு. இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கம் தானே சார் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ். அப்ப அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி வர போது நீங்க எங்க போனீங்க? நீங்க அந்த எதிர்ப்பை பதிவு செய்யல. சரி, இதை விட்டுருவோம். இப்படி ஒரு மாநில கட்சியை நசுக்க பார்க்கிறார்கள்ங்கிற செய்தி வைகோவினுடைய மகனுக்கு தெரியும்ல. வைகோனுடைய மகன் அங்கதானே இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனாரா இல்லையா? ஏன் பாஜகவை எதிர்த்து வெளிநடப்பு செய்யல? பாஜகவுக்கு ஏன் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணல? சரி, ஓகே, இதை விட்டுருவோம். அடுத்து திமுக மிக முக்கியமான பிரச்சனையை பாஜகவுக்கு எதிராக கையில் எடுக்குது. என்ன சொல்லி கையில் எடுக்குதுன்னா, மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுகிற விவகாரத்தை நீங்க என்னவாக இருந்து பாக்குறீங்க, அந்த அணை கட்டுகிற விவகாரத்தை உடனே தடுத்து நிறுத்தணும், எங்களுடைய காவிரி தீரத்தினுடைய விவசாயிகள் நாசமா போவாங்க, எங்களுடைய விவசாய நிலங்கள் பாலைவனமா போகும்னு சொல்லி சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டு மனு கொடுக்குறாரு அண்ணன் TR பாலு. அதை பத்திரிகையாளர்களிடமும் சொல்றாரு. இப்ப இந்த விவகாரத்துல மாநில அரசினுடைய ஸ்டாண்ட் என்ன, மாநில அரசோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய ஸ்டாண்ட் என்ன, மதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? இப்ப பாஜகவை யார் வலிமையாக எதிர்க்கிறா, அதற்காக யார் சண்டை போடுறா? இப்போது வரை பாஜக எதிர்ப்பில் யார் உறுதியாக இருக்கிறா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் உறுதியாக இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு அவதூறை
பாஜகவோடு திமுக இணைய பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வைகோ மாதிரியான ஆட்களுக்கு ஒரு அரிப்பு இருக்குது. என்ன அரிப்பு அப்படின்னு கேட்டா, திமுகவை காயப்படுத்த வேண்டும் என்கிற அரிப்பு. காயப்படுத்துவதற்காக எதை சொல்லி வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம். தன்னை போலவே பிறரையும் நினைச்சுக்கிறது. நீ போவ பாஜகவிடம் வாய் வைக்கிறதுக்கு, நீ போவ மக்கள் நல கூட்டணின்னு உன் வாயை தூக்கிக்கிட்டு, நீ போயிருவ உன்னுடைய கட்சியை வச்சுக்கிட்டு திமுகவோடு கூட்டு வைப்பதற்கு. திமுக அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. அது கொள்கை வழிவந்திருக்கிற இயக்கம். அதற்கு ஒருபோதும் இந்த மாதிரியான கொள்கையை விட்டு கொடுத்து கூட்டு வைக்கிற பழக்கம் என்பது ஒருபோதும் கிடையாது. தேர்தல் தோல்வியே தழுவினாலும் கூட அந்த இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட முயற்சியை ஒருபோதும் மேற்கொண்டதில்லை என்பதுதான் வரலாறு. இயல்பாகவே 2G ஊழல், அதை தாண்டி இலங்கை தமிழர் படுகொலை, இதற்கு முன்னால் ஊழல் என்றாலே திமுக மீது இயல்பாகவே ஒரு அவதூறை எடுத்து போடுவதும், இந்தியாவிலேயே திமுக மாதிரி பழியை சுமக்கிற ஒரு கட்சியை நம்ம பார்த்ததில்லை. எல்லா பழியும் சுமக்கிற கட்சியாக இருக்கிற கட்சி. ஆனால் அன்றைக்கு அதை கலைஞர் நின்று எதிர்கொண்டார். இன்றைக்கு அதே பழியை கொண்டு வந்து திமுக மீது போடுகிறார்கள். இதை எப்படி இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்வார்? கலைஞர் எதிர்கொண்டதை விட பன்மடங்கு விவேகத்தோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்கொள்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அன்றைக்கு கலைஞர் இருந்தபோது அந்த 2G ஸ்பெக்ட்ரம் என்கிற அந்த வழக்கு, அதை உடைத்தெறிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வியூகங்களை வகுத்தது. அந்த வியூகத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் என்கிற ஜோடிக்கப்பட்ட வழக்கை, மாய பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட அந்த வழக்கை அடித்து நொறுக்கிவிட்டு அண்ணன் ராசா வெளியில் வந்தார். வந்ததற்கு பிறகு 2G அவிழ முடிச்சுகள் என்கிற நூலையே இந்தியாவுக்கு தந்தார். அது டெல்லியில போய் ஆங்கிலத்திலையும் வெளியிட்டதுதான் ரொம்ப ஹைலைட். இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணேன், இந்த கேஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய மித், இது எவ்வளவு பெரிய மாயை அப்படிங்கிறத உடைத்தெறிந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இன்றைக்கும் அதே போல 2011 தோற்றார்கள். 2011 மிகப்பெரிய தோல்வி. எதிர்கட்சியா கூட இன்றைக்கு திமுகவால வர முடியவில்லை. திமுக தோல்வியை கண்டு அஞ்சி நடுங்குகிற இயக்கம் இல்ல. முதல்ல நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு பீனிக்ஸ் பறவை போல மீண்டு எழுந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2 பொது தேர்தலில் தோல்வியை தழுவிட்டாங்க. 2016 தோல்வி, 2011 தோல்வி. அதன் பிறகு 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிளர்ந்து எழுந்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். 40 இடங்களிலும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு கடைசியில் அண்ணன் EVKS இளங்கோவனால் ஒரே ஒரு இடம் மட்டும் பறிபோனது. அதுவும் காங்கிரசினுடைய குறைபாடு தானே காரணமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறைபாடு காரணம் இல்லை. அதன் பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெற்றது. திமுக தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய இயக்கத்துக்கு தோல்வியே தராமல் இதுகாரும் பயணித்த தலைவர் யாருன்னா அண்ணன் MK ஸ்டாலின். அதனால்தான் நான் சொன்ன கலைஞரை விட ஒருபடி மேல போயிட்டாரு, விவேகத்தோடு விஷயங்களை எதிர்கொள்றாரு, நடப்பு அரசியல அப்படின்னு சொன்ன. இதுதான் முதலாக அவர் சந்தித்திருக்கிற தோல்வி. கடைசியாகவும் அவர் சந்தித்திருக்கிற தோல்வியாக இந்த தோல்விதான் இருக்கும். இனிமேல் அவருடைய வரலாற்றில் தோல்விக்கு இடமே இருக்காத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றும்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கம் தோல்வியை தழுவிட்டாலே அந்த இயக்கம் முடிஞ்சு போயிடும், நிர்மூலமாயிரும் அப்படின்னா அதுக்கு பேர் அதிமுக, இதுக்கு பேரு திமுக. நீங்க கொள்கை இல்லாத இயக்கம், கோட்பாடு இல்லாத இயக்கம் தான் தொடர் தோல்வியை சந்திச்சா அது என்ன பண்ணும், சுக்குநூறாக உடைந்து அங்கங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து ஓடும். இந்த பாருங்க, 2011 தோல்வியை தழுவிச்சு திமுக, 2016 தோல்வியை தழுவிச்சு திமுக. எத்தனை பேர் அதிமுகவுக்கு படையெடுத்தார்கள் திமுகவிலிருந்து? அன்றைக்கு இருந்த பெரிய கட்சி அதிமுக தானே. எத்தனை பேர் படையெடுத்தாங்க? ஒரு லிஸ்ட கொண்டு வந்து போடுங்க. இப்ப பாருங்க, 2019 தோல்வி, 2021 தோல்வி, 2024 தோல்வி, 2026 தோல்வி. இதுல சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2 பொதுத் தேர்தல் தான் தோல்வி. அப்படி நீங்க நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் கணக்குல கொண்டீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அப்ப திமுகவும் மகத்தான தோல்விதான், பெரிய படுதோல்வி அது. அப்போ திமுக ஏன் கரையாம இருந்தது, அதிமுக ஏன் கரைந்து இன்றைக்கு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது கோட்பாடு இல்லாமல், தத்துவம் இல்லாமல் 2 கால்களை மட்டுமே தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கு. ஒண்ணு அதுக்கு எம்ஜிஆர் கால் தேவைப்படுது, இல்ல அமித்ஷா கால் தேவைப்படுது. ஒண்ணு சசிகலா கால் தேவைப்படுது, இல்லைன்னா மோடியுடைய கால் தேவைப்படுது. ஒண்ணு ஜெயலலிதா கால் தேவைப்படுது, இல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய கால் தேவைப்படுது. அதற்கு தேவை 2 கால் தான். அந்த 2 கால் எங்க இருக்கோ அங்க போயிடும். இப்ப புஷி ஆனந்த் கால் தேவைப்படுதுன்னு விஜயபாஸ்கர் கிளம்பி போயிருக்கிறாரு, எசக்கி சுப்பையா கிளம்பி போயிருக்காரு. இல்ல ஆதவ் காலே போதுமானதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்புறதுக்கு இப்ப ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா திமுகவிலிருந்து ஒருவரை கூட அசைக்கவே முடியலையே.
திமுகவிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட விலை பேசவே முடியலையே. அதற்கு காரணம் என்ன? கோட்பாட்டின் வழி வந்திருக்கிற கட்சி, தத்துவத்தின் வழி வந்திருக்கிற கட்சி. எனவே அந்த கட்சியெல்லாம் அவ்வளவு எளிதாகலாம் வீழ்த்தி விடவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கும் பெரிய கட்சி. தாவேக ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம், ஆனா எத்தனை ஊர்களில் கிளை வைத்திருக்கு, எத்தனை நகரங்களில் கட்சி கட்டமைப்பு இருக்கு. நீங்க ஏதோ பெருவாரியான மக்கள் வாக்களிச்சிட்டது மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? திருவாரூர் மாவட்டத்துல ஒருத்தர் கூட வாக்களிச்சு வெற்றியை தேடி தரல. திருவாரூர் மாவட்டத்துல தாவேகா வெற்றி பெற்றிருக்கா? இல்ல. அரியலூர் மாவட்டத்துல வெற்றி பெற்றிருக்கா? இல்ல. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்துல வெற்றி பெற்றிருக்கா? இல்ல. எங்க மாவட்டத்துல தஞ்சாவூர் ஒரு தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. புதுக்கோட்டை ஜெயிக்க வேண்டிய இடமா இருந்தது, தோல்வி. கந்தரகோட்டை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அறந்தாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வெற்றியை பெற்றிருக்கிறார்களே தவிர கந்தரகோட்டையில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கந்தரகோட்டை டவுனுக்குள்ள கட்சி இருக்கான்னு கேளுங்க. கந்தரகோட்டை டவுனுக்குள்ள கட்சி இருக்கா? ஆனா கந்தரகோட்டை ஒன்றியத்துல, நகரத்துல, அந்த பகுதியை சார்ந்திருக்கிற கிளையில திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்சியாக இன்றைக்கும் கட்டமைப்போடு இருக்கு. அப்படின்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் திமுக தான் பெரிய பார்ட்டி. திமுகவை விட பெரிய பார்ட்டி தமிழ்நாட்டுல இல்லைங்கிற இடத்தை பெற்றிருக்கிற கட்சி. அந்த கட்சி அப்படியெல்லாம் ஒரு தோல்விக்காக, ஒரு கூட்டணியிலிருந்து 10 கட்சி போயிடுச்சுங்கிறதுக்காக ஒரு நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து உடனே போய் பாஜகவிடம் போய் அண்டி பிழைக்கிற அளவுக்கு ஒரு சூழல்ல திமுக இன்னைக்கு இருக்கா? ஒண்ணு வேணாம். நீங்க ஒரு உதாரணமா எடுப்போமே, திமுக பாஜக எதிர்ப்பை வலுவா பேசிச்சா, அல்லது இவர்கள் சொல்கிற பாஜக எதிர்ப்பிலேயே வளர்கிற இயக்கம்னு சொல்ற காங்கிரஸ் வலுவா பேசிச்சா? சொல்லுங்க நீங்க. காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பை வலுவா பேசியிருந்தா ராஜஸ்தான்ல ஏன் வெற்றி பெற முடியல? பீகார்ல ஏன் வெற்றி பெற முடியல? உத்தரப்பிரதேசத்துல ஏன் வெற்றி பெற முடியல? மேகாலயாவில ஏன் வெற்றி பெற முடியல? இப்படி தொடர்ச்சியாக பல மாநிலங்களை எடுத்துக்கோங்க. ஏன் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்த இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியல? ஆனா இங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தணும்னா அதுக்கு காரணம் தாவேகாவா? அதுக்கு காரணம் அதிமுகவா? அதுக்கு காரணம் காங்கிரஸா? திமுக தான். அப்போ பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக எதிர்க்கிற இந்திய துணை கண்டத்திலேயே பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் சொல்றேன். ஆனா பாஜக காரனுக்கு அள்ளு விட்டுறோம்னா, பாஜக காரனுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னா அது யாரால கொடுக்க முடியும்னா திமுகவால தான் கொடுக்க முடியும். ராகுல் காந்தியை தூக்கி போட்டாங்க சார். வயநாடு தொகுதி காலியாக இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. ராகுல் காந்திக்காக அன்னைக்கு குரல் கொடுக்க எந்த கதர் சுக்காயாவது வந்தானா? வேறு பிற கட்சிகள் வந்தாங்களா? திமுக தான் அன்னைக்கு களத்துல நின்னுச்சு. அன்னைக்கு சண்டமாருதம் செய்தது திமுக தான். அப்போ திமுக தான் பாஜக எதிர்ப்பில் வலுவான இயக்கம். அது ஒருபோதும் பாஜகவோடு சமரசத்தை செய்து கொள்ளாது. நேரம் ஒதுக்கி நேர்காணலை எங்களோடு பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.